வணக்கம்ப்பா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் இந்த கருவாட்டு குழம்பு, கருவாட்டு தொக்குன்னு வச்சு சாப்பிட்டு பார்த்துருப்போம். இப்போ வந்து வித்தியாசமா நம்ம கருவாட்டு சோறு, வெரைட்டி ரைஸ் மாதிரி கருவாட்டு சோறு செஞ்சு பார்க்கலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து நான் நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன். நெத்திலி கருவாடு ஒரு 3 டைம் 4 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அந்த கருவாடை தலையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, அதில் வந்து 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றி நல்லா ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றி நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு சிப்ஸ் மாதிரி பொரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி பொரிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயை வச்சுருங்க. கடாயை வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு, சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைனா நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 4 பூண்டு போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் ஒரு குட்டி குட்டி தக்காளி 2 தக்காளி எடுத்து அதையும் கட் பண்ணி உள்ளே போட்டு, தக்காளி வெங்காயம் வந்து வதங்குறதுக்கு அளவாக மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த சாப்பாடுக்கு வந்து எக்ஸ்ட்ராவே சோறு வடித்து வச்சுக்கோங்க. ஏன்னா பத்தாது, நம்ம வழக்கத்தை விட எக்ஸ்ட்ரா தான் சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். 1½ ஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா அது வெந்து வரட்டும். பாருங்கள், நல்ல கொதன்னு ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த நெத்திலி ஃப்ரையை வந்து உள்ளே போட்டுடலாம். உள்ளே போட்டிங்கன்னா அப்படியே வீடே மணக்க பாருங்கள். இது பொரிக்கும் போதே வந்து வீடே மணக்கிற மாதிரி ஒரு வாசனை அடிக்கும். சாப்பாடு அப்பயே சாப்பிடணும் போல் ஒரு வாசனை அப்படி இருந்துச்சு பாருங்கள். இது மாதிரி தொக்கு மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் வந்து நம்ம சாப்பாடை வந்து சேர்க்க வேண்டியது தான். சாப்பாடை நம்ம டக்குன்னு சுட சுட போட்டுறாதீங்க. நல்லா சாப்பாடை வடித்து வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் அந்த சாப்பாடை உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா உதிரியாக சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். போட்டு நல்லா கிளற வேண்டியதுதான். கிளறிட்டு இந்த டைமில் வந்து நம்ம மல்லித்தலை குட்டி குட்டியாக அதை கிள்ளி அதையும் மல்லித்தலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், சூப்பரான கருவாட்டு சோறு ரெடி ஆயிடுச்சு. இது காம்போவாக வந்து அப்பளம் வச்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். தேங்க்யூ, பாய்.